Example 8.28 பார்க்கலாம். If A and B are two events such that P of A equal to 1 by 4, P of B equal to 1 by 2, P of A and B. இப்போ இந்த அண்ட் ஆர்ன்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன வந்து யூனியனா இன்டர்செக்ஷனா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். தமிழ் மீடியத்துக்கு பாத்தீங்கன்னா அல்லது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அல்லது அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து ஆர் அப்படின்னு இருக்கு. எங்கெங்கெல்லாம் அல்லது வருதோ அவங்க வந்து யூனியன் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து அண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து வரும். அங்க வரும்போது தமிழ் மீடியத்துக்கு மற்றும் அப்படின்னு பேரு. அங்க வர இடத்துல பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பி ஆஃப் ஏ அண்ட் பி, அண்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், அண்டா வந்து இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு 1/8. இதை பாத்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ ஆர் பி, ஆர் அப்படின்னா யூனியன். அடுத்து பி பி ஆஃப் நாட் ஏ அண்ட் நாட் பி. ஸோ இந்த அண்ட் அப்படின்னாலே இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியத்துக்கு பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஆகியவை பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/4, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1/2 மற்றும் பி ஆஃப் ஏ மற்றும் பி, மற்றும் அப்படின்னா வெட்டு, ஈக்குவல் டு 1/8 என இருக்குமாறு அமையும் இரண்டு நிகழ்ச்சிகள் பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ அல்லது பி, அல்லது அப்படின்னா சேர்ப்பு வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா பி ஆஃப் ஏயும் இல்லை பியும் இல்லை, ஸோ மற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றும் அப்படின்னா வெட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ சம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத 1 by 1 எடுத்து எழுதிக்கலாம். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/4, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1/2. அடுத்து பி ஆஃப் ஏ அண்ட் பி, அதாவது ஏ மற்றும் பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 1/8. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பி ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அல்லது அப்படின்னா யூனியன் அப்படின்னு சொன்னேன். பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ பி ஆஃப் ஏ வந்து 1/4 பிளஸ் பி ஆஃப் பி வந்து 1/2 மைனஸ் பி ஆஃப் இன்டர்செக்ஷன் பி வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1/8. இப்போ இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எதுவுமே பார்த்தீங்கன்னா காமனா இல்ல. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து எடுக்கணும். 2,8 4,2,8 வந்து எல்சிஎம் எடுக்கணும். 2 டேபிள் எடுத்தோம்னா 2 2s are 4, 1 2 is 2, 4 2s are 8. ஸோ மறுபடியும் 1 2 is 2, 1 2 2s are 4. ஸோ 2 டேபிள் எடுக்கும் போது 1 1 1 அப்படின்னு வரும். 2 2s are 4, 4 2s are 8. அப்போ டினாமினேட்டர் வந்து 8 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 8 வரும்னா 2. அப்போ மேலையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் 2. ஸோ கீழே வந்து 8 வரணும் அப்படின்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்குமா, அப்ப அதே 4ஆல மேல மல்டிப்ளை பண்ணா 1 4 is 4 மைனஸ். ஸோ இங்க 8 கிடைக்கணும் அப்படின்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும் 1. இப்ப 2ஓட 4 ஆட் பண்ணும் போது என்ன வரும்னா 6 மைனஸ் 1 டிவைடட் பை 8. 6ல இருந்து 1 போச்சு அப்படின்னா 5, 5/8. இதான் பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் 1க்கான ஆன்சர். அடுத்து சப்டிவிஷன் 2. ஸோ இதுல பி ஆஃப் நாட் ஏ, அதாவது ஏ இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா பி ஆஃப் ஏ பார் அப்படின்னு எழுது. ஏ இல்லை அப்படின்னா ஏ பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அண்ட் அப்படின்னா இன்டர்செக்ஷன். ஸோ மற்றும் அப்படின்னா வெட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து பியும் இல்லை அப்படின்னா பி பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 5/8. இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு, அதாவது கலப்பு பின்னத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into 8 8, மேல வந்து -5 இருக்கா, டிவைடட் பை 8. 8ல இருந்து 5 போச்சு அப்படின்னா 3, 3/8. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.